இதுல தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி குடுத்தனம் போறது நம்ம பண்பாடே இல்லையே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா, எங்க அப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாத, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காடா. இதற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கார். கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? அது அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும். நான் அப்படி மீன் பண்ண வரல. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எல்டரி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்லை. அது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சுத்தமான உருட்டு வீடுமே நாங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ், அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. ஆனால் அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என் பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார். கொஞ்சம் சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்க பொண்ணு ஸ்பெஷலு. பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே, சென்னையில தான் இருக்காங்க. ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. பக்கத்திலே வச்சில, தூரமா தான் வச்சிருக்கிறேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நானும். அவன் இன்னும் திருந்தல மாமா. இடத்துல எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். எங்க அப்பா இருந்தாப்பெல்லாம் கேட்கவே மாட்டார். சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். சோலி முடிச்சு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. அது உங்க அப்பா என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா, எங்க அப்பா. நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்கிறேன், நீ வேணா சும்மா இரு, இல்லை நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். இல்லை, உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட. அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மாவா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பயப்பிடிச்சிட்டான். அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டுட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்கிறாரு. வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்குறாங்க சார். சரி, இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க. அச்சுச்சோ, நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். பிளட்டி ராஸ்கல். நீங்க எங்க இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்ல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆமா, நீங்க அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுல தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு.
பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் தனி கொடுத்துட்டு போகிறது நம்ம பண்பாடே இல்லையே. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. இப்போ உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? இப்போ முட்டை வாங்கணும், ஆம்லேட் போடணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் சார். பால் பால் காலைல காப்பி போட்டு கொடு, அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது இவங்க வீட்டுக்கு வந்து அதை பண்ணுறீங்களா? இல்லை இல்லை சார், இப்போ இது என் வீட்டில் பண்ணது தான் வந்து. சரி, அதை பொண்ணு அங்கே எதிர்பார்க்குறா. இந்த விஷயம் கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு? என்னை போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பார்த்துப்பாங்க. முதல்ல அப்பா பார்த்துக்கிட்டாரு, இப்போ கணவர் பார்த்துப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னம்மா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்குது? அப்பா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்பாவோட என்ன பண்ணும், அப்பாவோட விளையாடுன்னு சொல்லி 2 பேரும், அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா சின்ன பையன், அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அவர் ஆக்சுவலாக மேரேஜ் ரெடி ஆனும்போது திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபோட அப்பானா உங்கள் மாமனாரை சொல்கிறீங்களா? ஓ, ஓகே. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சார் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நான் சொல்கிறத வந்து ஒரு 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும். கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அப்பா கிட்ட கேட்பேன் தான் சார். அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் அவங்க சொல்கிற மாதிரி நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்கள் சொன்ன ஃப்ளோவில் எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. பாட்டா பட் அப்பா சொல்கிறதா அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்? என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணல. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவர் அன்பு கொடுத்தாருன்னா அவர் டிசிஷனை நான் கேட்குறேன்றேன். அப்படிலாம் இல்லை சார், அன்பாக தான் சார் இருக்கேன். நல்லா பார்த்துக்கோ சார், நல்லா கேராக பார்த்துக்கோ. இல்லை சார், அன்பா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அன்பா பார்த்துக்கிற யாரும் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு வார்த்தை மறந்துட்டேன் சார். போன மாதம் பர்த்டே அதையும் மறந்துட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்கள் உங்கள் அப்பா மேலே இருக்க பாசத்தில் அது சொல்கிற மாதிரி தெரியல, அது ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. யூஆர் இன்கேப்பபிள், நீ சரியாக செய்யலை, உனக்கு விவரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் அப்பா ஒரு கேடயமாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. நிறைய போறான்டா. அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூட்டு போகிறாரு, சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் நல்லா காஸ்ட்லியாக நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நான் ஏன் சொல்ல போகிறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நான் காஸ்ட்லியான இடம். காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகலை? சிக்கனமாக இருக்கணும். நல்லது தானே? அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. போயிடாதீங்க, நான் வந்துடுறேன். எங்க டேய் ஓடுறா, எங்கடா ஓடிட போற நீ? டேய் நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடுனாலும் உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்கள் பிள்ளைகளுக்கு? கண்டிப்பாக வேணும். சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கே போக வேண்டாம். பால் வாங்கணும், ஓகே, மல்லிகை சாமானும் வாங்கணும், பூஜை சாமானும் வாங்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க படி வண்டியிலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எங்க அப்பா தான் சார் எடுத்துட்டு வருவார் அந்த மாதிரி எல்லாம். எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துட்டு வருவார். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கு, நீங்கள்லாம் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, அல்ல அப்பாவை தலையில் அரைச்சி வேலை வாங்கியிருக்கீங்க. மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன்.